श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம். நேற்றைய தினம் 111வது ஸ்லோகம் அனுபவித்தோம். எம்பெருமானின் திருமார்பை அனுபவித்தார். திருமார்பு பிராட்டியின் விளையாடுமிடம் என்ற ஆச்சரியமாக அந்த விளையாடுமிடத்தில் இருக்கும் அத்தனை அம்சங்களும் இந்த கேலி கிரகம் முழுவதும் சந்தனம், அகில், பச்சை கற்பூரம் போன்ற நறுமணங்களால் பூசப்பட்டு முல்லை மரங்களை படுக்கையாக கொண்டு அதை ரொம்ப அழகாக கௌஸ்துபம் மணி நவரத்ன மணிகளால் அமைந்த சரங்களையே பூப்பந்தலாக உடையதும் கௌஸ்துப மணியையே மங்களத்துக்காக அமைந்த திருவிளக்காக இருப்பதும் அசுர உருவில் எருதாக வந்த அரிஷ்டாசுரன் வந்தபோது அதன் கொம்பால் உண்டான ரேக்கைகளால் அலங்கரிக்கப்பட்ட திருமார்பு எல்லா பாப்பங்களையும் நம்முடைய எல்லா பாப்பங்களையும் பொறுத்து க்ஷமித்தருளும் அரங்கநகரப்பனின் திருமார்பை பெரிய பிராட்டியாரின் விளையாடுமிடமாக தியானம் செய்தார் போன ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்திலும் அந்த ஆச்சரியமான திருமார்பை அனுபவிக்கப் போகிறார். ஹாரஸ்பாரித பேனம் அம்சுல ஹரிமாலார்தி முக்தாபல ஸ்ரேணீஷீகரதுர்தினம் ததயிதோ வியாக்கீர்ணரத்னோத்கரம் ஆவிக்கௌஸ்துபலக்ஷ்மிரங்கவசதே நிஸ்ஸீம பூமாத்புதம் வக்ஷோ மந்தரமத்யமான ஜலதி ஸ்லாகம் விலோகேமஹி ஹாரஸ்பாரித பேனம் அம்சுல ஹரி மாலர்த்தி முக்தாபல ஸ்ரேணீஷீகரதுர்தினம் ததயிதோ வியாக்கீர்ணரத்னோத்கரம் ஆவிக்கௌஸ்துபலக்ஷ்மி ரங்கவசதே நிஸ்ஸீம பூமாத்புதம் வக்ஷோ மந்தரமத்யமான ஜலதி ஸ்லாகம் விலோகேமஹி. அதாவது மந்தரமலை திருமார்பை பற்றி கூறும் பொழுது முத்து மாலைகள் என்னும் வெண்மையான நுரைகளை உடையது. முத்து மாலைகள், அதாவது அந்த திருமார்பையை பார்க்கடலாக அனுபவிக்கிறார். திருப்பார்க்கடல் எவ்வளவு பறந்து இருக்குமோ, எவ்வளவு அழகாக இருக்குமோ, அதே மாதிரி பெருமாளுடைய திருமார்பா. திருப்பார்க்கடலை கடைந்த போது மந்தரமலையை மத்தாக நாட்டி கடைந்த அந்த திருப்பார்க்கடல் அது போன்றிருக்கும் திருமார்பு பார்க்கடலை கடைந்த போது பெரிய நுரைகள்லாம் கிளம்பி வந்தது, தோன்றியது. அதே போன்று பெருமாள் மார்பில் முத்து மாலைகள் நுரைகள் போல இருக்கிறது. கடலில் அலைகள் மோதுவது போல இங்கு ஒளிக்கற்றைகள் அலை எறிகின்றது. அப்படியே அந்த முத்துலேருந்தும் ரத்னங்களிலிருந்தும் கிரீடத்திலிருந்தும் ஹாரத்திலிருந்தும் ஒளிக்கற்றைகள், ஒளிச்சுடர்கள் அலை போல கடலில் நீர் திவலைகள் நிறைந்திருக்கும், ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர். அதுபோல் இங்கே முத்துக்கள் வரிசையாக அமைந்துள்ளது. அது முத்து மாலை, அது நுரைகள். இது ட்ராப்லெட்ஸ் முத்துக்கள். கடல் அங்குமிங்கும் சிதறி கிடக்கக்கூடிய ரத்ன சமூகத்தை உடையதாக இருக்கும். இங்கு கௌஸ்துபமணி என்ற ரத்னமும் ஸ்திரீ ரத்னமாகிற மகாலட்சுமியும் கொண்டதாக இருக்கிறது. சமுத்திரமானது அளவற்ற பெருமையினாலே ஆச்சரியமாக அற்புதமாக அதை பார்க்கும்போதே சிரமகரமாக இருக்கும். சிரமம் நீங்கி நமக்கு அப்படியே உள்ளத்துக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். அதே போல மந்தரமலையினால் கடையப்பெற்ற கடல் போன்றுள்ள பெருமாளுடைய திருமார்பும் அதே மாதிரி
அதைவிட அதிகமான ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் நமக்கு குளிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் அந்த பெருமாளுடைய திருமார்பை சேவிப்போமாக என்கிறார் சுவாமி. பெருமாளுடைய திருமார்பு ரொம்ப அழகான திருமார்பு. அதில் முத்து மாலைகள் என்னும் வெண்மையான நுரைகளையும் காந்திகள் ஒளிக்கற்றைகள் என்னும் அலையானது வீசியபடி உள்ளது. முத்துக்கள் ஆங்காங்கே நீர் துளிகள் போன்று காணப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் ரத்ன கற்கள் சிதறியபடி இருக்கு. கௌஸ்துபமணி ரத்னமும் பெரிய பிராட்டியும் தோன்றும் இடமாக உள்ளது. அளவிட முடியாத பெருமைகள் காரணமாக அத்தியுதமாக உள்ளது. மந்திரமலையால் கடையப்பெற்ற திருப்பார்க்கடல் போன்றுள்ள இந்த பெரிய பெருமாளின் திருமார்பை நாம் வணங்குவோமாக என்கிறார் சுவாமி. ஹாரஸ்பாரித பேனம் அம்சுலஹரி மாலர்தி முக்தாபல ஸ்ரேணி சீகர துர்தினம் ததயிதோ வியாக்கீர்ண ரத்ன உத்கரம் ஆவிஹி கௌஸ்துப லக்ஷ்மி ரங்கவசதேஹே நிஸ்ஸீம பூம அத்புதம் வக்ஷஹ மந்த்ர மத்ய மானஜலதி மத்யமானஜலதி ஸ்லாகம் விலோகேமஹி வக்ஷமந்தரமத்யமானஜலதி ஸ்லோகம் ஸ்லாகம் விலோகேமஹி. அதாவது ஹாரஸ்பரித பேனம், ஹாரஸ்பரித பேனம், ஹார முத்தாரங்கள், முக்தஹாரங்கள், முத்து மாலைகள், ஸ்பாரித்த பெருத்த, ஹாரஸ்பாரித்த பெருத்த முத்தாரங்களாலே முக்தஹாரங்களினாலே பெருத்த பேனம், பேனம்னா நுரைகளை உடைத்ததாய். அம்சுலஹரி மாலருத்தி, மாலர்தி, அம்சு கிரணங்களாகிற அந்த அந்த ஒளிக்கற்றைகளாகிற லஹரி அலைவரிசைகளில் மாலாருத்தி, மாலார்த்தி, மாலார்த்தின தொடர்ச்சியை உடையது. அந்த ஒளிக்கற்றைகளாகிய அலைகளின் தொடர்ச்சியை உடையது. முக்தாபல ஸ்ரேணி சீகர துர்தினம், முக்தாபல முத்துக்களில் பல முத்துக்கள், ஸ்ரேணி வரிசைகளாகிய, சீகர நீர் துளிகளை உடைய, துர்தினம் மேகத்தால் சூழப்பட்ட பகலை போன்றதாக, இதஹா ததஹ, இதஹா ததஹ இங்கும் அங்கும், வியாக்கீர்ண ரத்ன உத்கரம், வியாக்கீர்ண சிதறி இருக்கிற ரத்ன நவரத்னங்களின் உத்கரம் கூட்டத்தை உடையதாகும், நவரத்னங்களின் சமூகத்தை உடையதாயும். ஆவிஹி கௌஸ்துப லக்ஷ்மி, கௌஸ்துபமணியும் ஸ்ரீ லக்ஷ்மி ரத்னமும் தோன்ற பெற்றதாயும், நிஸ்ஸீம பூம அத்புதம் அளவு கடந்த பெருமை உடையதானபடியால் வியக்கத்தக்கதாயும் இருக்கிற ரங்கவசதேகே வக்ஷா, ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கத்தில் நித்தியவாசம் செய்யும் எம்பெருமானின் திருமார்பை மந்திர மத்தியமான ஜலதி ஸ்லாகம், மந்திர மத்தியமான மந்திரமலையால் கடையப்பட்ட கடலை போன்ற பெருமை உடையதாக, விலோகேமகி சேவிக்க கடவும். ஸோ மந்திரமலையால் கடையப்படுகின்ற கடலை போன்ற பெருமை உடையதாகிய அந்த திருமார்பை சேவிக்க கடவோம் என்கிறார் சுவாமி. எம்பெருமானின் திருமார்பை அவ்வளவு ஆச்சரியமாக திருப்பார்க்கடலாகவே அனுபவிக்கிறார். அதை அப்படியாகவே பாவித்து அனுபவிக்கிறார். திருப்பார்க்கடலுக்கும் எம்பெருமானின் திருமார்புக்கும் 6 வகையான ஒப்புமைகள் சிமிலி அருள்கிறார். திருப்பார்க்கடலில் பெருந்தொலைவிலிருந்து வரும்போதே அலைகள் தெரியும். எம்பெருமான் சாற்றிக் கொண்டுள்ள முக்தாகாரங்கள், முத்து மாலைகள் நுரை போன்றுள்ளது. தூரத்திலேருந்து வரும்போதே அந்த முக்தாகாரங்கள் தெரியும். எம்பெருமான் திருமேனியில் படிந்துள்ள நீர்த்துளிகள் முத்து வரிசை போல உள்ளது. பலவிதமான திரு ஆபரணங்கள் அணைந்துள்ளபடியால் ஆங்காங்கே ஒளிரும் நவரத்தனங்கள் திருமார்பே ரத்னாகரம் என்று ரத்னங்களுக்கு இருப்பிடமான கடல் போன்று தோன்றுகிறது. பார்க்கடலில் கௌஸ்துபம் தோன்றியது. இங்கும் திருமார்பை பிராட்டியாரும் கௌஸ்துபமணியும் அலங்கரிக்கிறார்கள். ஆழம், அகலம், பெருமை ஆகியவை கடலளவு இருந்தது. ஆழமும் அகலமும் பெருமையும்
இந்த திருமார்பும் அத்தகையது. அளவு கடந்த ஆழம், அளவு கடந்த பெருமை, அளவு கடந்த அகலம் அத்தனையும் திருமார்புக்கும் உண்டு. ஆகவே பகவானையே கடைந்த திருப்பார்க்கடலை அதைப் போலவே பரமனின் திருமார்பும் சேவையாகிறது என்று அருள்கிறார். வானம் மேகத்தால் நன்கு மறைக்கப்பட்டு சூரியனை காண முடியாத பகலுக்கு துர்தினம் என்று பெயர். ஸோ அதனால தான் இங்கே துர்தினம் என்கிறார். சீக்கர துர்தினம், நீர்த்துளிகளையே மேகத்தால் சூழப்பட்ட பகலை போன்றது திருமார்பு. மேகச்சன்னேன்னி துர்தினம் என்று அமரகோஷம். இங்கு லக்ஷணையா அப்படி அருள்கிறார். ஒரு லட்சணத்திற்காக ஆழ்வானும் குரத்தாழ்வானும் மத்தியமான சல பேனில சிந்து புரோத்தித லக்ஷண தசாம் கமிதௌத்தே வக்ஷசி ஸ்புரித மௌக்திகஹாரே கௌஸ்துபச்ச கமலாச்ச கரீஷ என்று ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் 29வது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோக அனுபவத்தை அங்கு, அதையே பட்டரின் திருவுள்ளம் இங்கு. பிராட்டியை அபியர்ஹிதத்வாத் என்று முன்பு சொல்ல வேண்டியிருக்க ஸ்ரீ ஆழ்வானும் குரத்தாழ்வானும் ஸ்ரீ பராசர பட்டரும் கௌஸ்துபத்துக்கு பின்னாடி அருளுகிறார். பிராட்டியை முதல்ல சொல்லணும்ல, ஏன் பின்னாடி அருள்கிறார் அப்படின்னா, பார்க்கடலை கடைந்த போது வந்தது முதல்ல கௌஸ்துப ரத்னம் தான், அப்புறம்தான் பிராட்டி. அதனால் அதே கிரமத்தை அதே வரிசையை அனுசரித்தது இங்கு ஆழ்வானும் பட்டரும். அதனால் அதற்கு தோஷம் கிடையாது. திருவிளக்கு ஸ்தானத்தில் கௌஸ்துபமணி, திருவிளக்கு இல்லாத இடத்தில் பெரிய பிராட்டி சேவையாக மாட்டாள் என்பதை காட்டுவதற்கும் பூர்வாச்சாரியர்கள் அனுபவம் இப்படி அருளினார்கள். அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.